ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான WWE பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லு, ஸோ அதுதான் ஆளில் செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் டெய்லியும் நான் படக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர்லேருந்து. ஸோ ரீசெண்ட் டைமில் நம்ம சம்மர் ஸ்லாமுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்சஸை பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மேட்சாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தார் விசி CM பங்குக்கான மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணியிருக்காரு ட்ரூ மேக்கின்டையர். ஸோ அவர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. ஸோ அதை தான் அவருக்கு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்காரு. ஸோ அடுத்த அப்டேட் யாரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாக்கரை பற்றி தான். ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய ஸ்டெஃப்னி மிக்மேன் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஸ்டெஃப்னி வாக்கரோட ஒர்க்கை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டும் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எக்னாலேஜ் ஸ்டெஃப்னி வாக்கர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எக்னாலேஜ் பண்ணுற மாதிரி ஸ்டெஃப்னி வாக்கர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெஃப்னி மிக்மன் ஸ்டெஃப்னி வாக்கரை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் நியூ ஃபேஸ் ஆஃப் WWE அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அதாவது WWEயோட ஒரு புதிய ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ எஸ், நம்ம ஸ்டெஃப்னி வாக்கரை WWEயோட நெக்ஸ்ட் பிக் ஸ்டாராக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக நம்மளுடைய ராண்டி ஆர்டன், ட்ரூ மேக்கின்டையர், அதுக்கப்புறமா ஜெல்லி ரோல்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய லோகன் பால். ஸோ இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவில் போய் சும்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் இங்கே 4 பேர்த்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கைகலப்பு ஏற்பட்டு ஸோ நம்ம ராண்டி ஆர்டன் நம்ம லோகன் அட்டாக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாம் ஸ்கிரிப்ட் தான். ஸோ ஸ்கிரிப்டுக்காக ஸ்டோரி லைனை ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய AJ ஸ்டைலை பற்றி இப்போ ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. அதாவது TNA பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ஸ்லாம், அதாவது ஸ்லம்மவர்சரி அப்படிங்கிற ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ அந்த எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய AJ ஸ்டைல்ஸ் மேபி அங்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது கன்ஃபார்ம் இல்லை. ஸோ ஒரு ரூமர் செய்தியாக கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் அவர் அங்கே என்ன மாதிரி ஒரு சம்பவங்களை பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்ததான் நம்ம ஜெல்லி ரோலும் இப்போ ப்ரோ ரெஸ்லிங்காக கற்றுக்கிட்டு இருக்காரு. WWEயோட அஃபிஷியல் பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் தான் இப்போ அவர் ட்ரைனிங்கும் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அஃபிஷியல் சில நியூஸஸ் தெரிய வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய அண்டர்டேக்கர், மிக்கிள், அதுக்கப்புறம் ஜாக் ஆஃப் ஃபால்டோ, ஸோ அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ், ஸோ இங்கே 4 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஜெல்லி ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்கு. ஸோ அடுத்ததான் நம்மளுடைய செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல கலந்துருந்தாரு. ஸோ அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ அவர் இன்ஜுரியில் இருக்காரு. ஸோ அதனால் அவர் நினைக்கிறாரு ஸோ நான் வர்றதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. குறிப்பாக அவர் டைம் ஆஃப் எடுக்க போகிறது மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்காரு. பட் அவர் அந்த MRI ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் மீதி என்னங்கிறத பார்த்து விடணும். பட் இப்போ நான் நினைக்கிறேன், அவர் நினைக்கிறதா அவர் சொல்கிறாரு. நான் நினைக்கிறேன் என்னைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ என் கண்டிஷனை பார்த்தாச்சுன்னா எனக்கு நான் கொஞ்சம் நாள் ஆகலாம், எப்போ வருவேன், எப்போ ரிட்டர்ன் வருவேன் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி தெரிய வருதுன்னு. இப்போ MRI ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். நம்மளோட செத் ராலன்ஸும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. பட் அந்த ரிப்போர்ட்டில் அவர் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த இன்டர்வியூவில் அப்படி சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் அந்த காலெல்லாம் அடிபட்டு இருந்தவர் தான். ஸோ அதனால் அவருக்கே இந்த லெவலில் இருந்தேன்னா எத்தனை நாட்கள் நம்மளுக்கு சரியாவதுக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் அவருக்கு தெரியும். ஸோ அதை வச்சு அவர் சொல்கிறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸோ அஃபிஷியல் MRI ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லலை. பார்க்கலாம் அவர் இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அவர் எப்போ வர்றாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ அவர் சொல்கிறாரு நான் வர்றதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்போ வரேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பார்க்கலாம். மேபி இப்போ WWE அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு ஸோ அவருக்கு ஒருவேளை என்ன சொல்ல ஸோ அவருக்கு இன்ஜுரி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படி ஆச்சுன்னா அவங்க ஒன்றும் பண்ணலாம். பேசாமல் அந்த மணி த பேங்கையும் செத் ராலன்ஸையும் ஸோ அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம். ஸோ வச்சுக்கிட்டு ரெசில்மேனியா வரைக்கும் அவருக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த ரெசில்மேனியா வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மணி த பேங்கோட நினைப்பு ஃபேன்ஸ் மத்தியில் இல்லாத மாதிரி WWE கொண்டு போனோம். ஸோ யாரும் எதிர்பார்க்காத ஒரு எபிசோட் மேபி ரெசில்மேனியாவில் தலைமை பார்த்தீங்கன்னா அந்த ஹீஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி இதுக்கு முன்ன ஒன்று பண்ணார் தெரியுமா. ஸோ அதே மாதிரி ஒரு கேஷிங், அவரோட ரிட்டர்ன், தரமான ஒரு ரிட்டர்ன். ஸோ யாரும் எதிர்பார்க்க
எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் இன்ஜுரியில் இருக்கார். ஸோ சில மாதங்கள் வேறு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ரெஸ்ல்மேனியா மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் ஸோ அவருடைய மனித பேங்கை பார்த்தீங்கன்னா தரமாக கேஷிங் பண்ணி ஸோ அவர் ரிட்டர்ன் ஆகி ஸோ வேறு லெவலில் ஒரு ஹிஸ்ட் ஆஃப் த மூமெண்ட்டை திரும்ப கொடுக்கலாம். ஸோ மற்றபடி அவர் இன்ஜுரியில் தான் போயிருக்காரு. பட் அந்த மனித வங்கியை வச்சுட்டே இந்த ஸ்டோர் லைனை இழுத்துட்டு இருந்தாங்கன்னா அது எடுப்படாது. ஸோ யாரும் எதிர்பார்க்காத டைமில் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் பண்ணி வச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாம் செத்ராலன்ஸு. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் கன்ஃபார்மாக ரெஸ்ல்மேனியாக்கு முன்னே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இன்னொரு விஷயத்தையும் வேணா உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இதை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரில. ஏன்னா சொல்ல வேண்டியது என் கடமை தான். ஸோ இப்போ இப்படி ஒரு விஷயம் வந்துச்சு இல்லை. ஸோ உடனே ஃபேன்ஸோட ரியாக்ஷனை போய் பார்த்தேன். உடனே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் என்ன மாதிரி கதறுறாங்க அப்படியாச்சுன்னா ஸோ WWE வந்து நம்மள்ட்ட போய் சொல்கிறாங்க. செத்ராலன்ஸுக்கு வந்து உண்மையிலே இன்ஜுரி ஆகலை. ஸோ அவர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு ஷாக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா மனித பேங்க கேஷிங் பண்ணுற ஒரு தரமான ஒரு ஐடியாவில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நான் ஒரு சில ஃபேன்ஸு இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ஒரு சில ரியாக்ஷன்ஸில் வந்த ஒரு 80% ஃபேன்ஸ் வந்து செத்ராலன்ஸுக்கு இன்ஜுரி ஆகுனதை நம்ப முடியலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் WWE வந்து போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கருதுகிறாங்க. ஸோ WWE அப்படியெல்லாம் செய்வாங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா செய்வாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ இன்ஜுரி ஆகிறது மாதிரி காணிப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க குச்சை ஊனிட்டு வருவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லரை இவங்க சிலவர் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு உதாரணமாக ரேண்டி அட்டன் ஏஜே ஸ்டைல்ஸோட ஸ்டோரிலேன்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இப்படி தான் ஒரு ஸ்டோரியில் நடக்கும். ரேண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆன மாதிரி வருவார். பட் சடன்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆர்கே பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் கொடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ WWE அந்த ஹீஸ்ட் ஆஃப் த மூமெண்ட் செஞ்சுரியை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதாவது ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனித பேங்கை கேஷிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸுக்கு உண்மையிலே ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுடுச்சு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மனித பேங்கை கேஷிங் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்கிட்ட காமிச்சிட்டு ஸோ ஃபேன்ஸை ஏமாற்றிட்டு சடன்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த ரெண்டாவது முறையாக அந்த ஒரு ஹீஸ்ட் ஆஃப் த செஞ்சுரியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருதுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம். ஏன்னா இப்போ அதையும் நம்ப முடியல. ஸோ ஃபேன்ஸை இப்படி கருதுறாங்க. WWE வந்து சொல்லியிருக்காங்க. பட் WWE வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஷோ அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியாது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு. ஸோ அந்த MRI ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும். வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ அப்படி அந்த MRI ஸ்கேன் ரிப்போர்ட் வரல. ஸோ அவங்க நீடிட்டே இருக்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்கள் இருக்கலாம். ஸோ இது நாங்களும் கோவப்படுறதுக்காண்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ அவருக்கு இப்போ இன்ஜுரி தான் 99.9%. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் தான் இருக்காரு. பட் 0.1% பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து அந்த மனித பேங்கை கேஷிங் பண்ணுறதுக்காக தான் WWE பண்ணுறாங்கன்னு. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ். அதாவது அப்படி என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பாரில் அலோவ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் டெய்லி போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ அதாவது இனி வரக்கூடிய 2 ரா எபிசோடுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. ஸோ இது அஃபிஷியல் தான். ஸோ அடுத்த வாரமாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் ராய்க்கு வர போகிறாரு. அதுக்கு அடுத்த வாரமாக நடக்கக்கூடிய ராய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வர போகிறாரு. தொடர்ந்து 2 ரா எபிசோட் தரமாக இருக்க போகுது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னா இது அதாவது சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல. ஸோ அப்படி இப்போ ஒரு சில விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ குறிப்பாக இந்த 3 மேட்ச்சில் ஏதோ ஒரு மேட்ச் வந்து ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு சம்மர் ஸ்லாமில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ரோமன் ரெயின்ஸ் வேர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நம்ம சம்மர் ஸ்லாமில் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே உசோ வேர்சஸ் பிரான்சன் அண்ட் பிரான் பிரேக்கருக்கான ஒரு டேக் டீம் மேட்சை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது மாதிரி இருக்குது. ஸோ 3வது மேட்ச் என்னென்னா அதே மேட்ச் தான். அதில் ஜே உசோ தூக்கிடலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் அண்ட் CM Punk விசிஸ் நம்மளோட பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கருக்கான இன்னொரு டேக் டீம் மேட்ச். மேபி இந்த 2 டேக் டீம் மேட்ச் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ஸோ இந்த 3 மேட்ச்சில் ஏதோ ஒரு மேட்ச் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு சம்மர் ஸ்லாமில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே உசோ விசிஸ் பிரான்சன் ரீட் பிரான் பிரேக்கருக்கான அந்த ஒரு டேக் டீம் மேட்ச் நடக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த ஒரு CM Punk அந்த ஒரு டேக் டீம் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை.